வணக்கம். நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்டின்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? கல்வி தான் என்ன பொறுத்தவரைக்கும். அந்த கல்வி தான் ஒரு நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான மிக வலிமையான ஆயுதம் என்று கூட நான் சொல்வேன். அப்படி அந்த வலிமையான ஆயுதம் போன்ற ஒரு கல்வி மனிதனுக்கு, அது உண்மையிலேயே நாம ஜெயிக்கணும் அப்டின்னா, அந்த ஆயுதம் வந்து அவ்வளோ ஷார்ப்பா இருக்கா? அப்படிங்கிறது தான் இப்ப கேள்விக்குறி. அதாவது நம்ம கல்வி திட்டம் வந்து நமக்கு வந்து என்ன போதுமானதாக இருக்கிறதா? ஏனென்றால், நம்ம கல்வி திட்டத்தில் மிக, மிக முக்கியமாக ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும். அந்த மாற்றம் கொண்டு வந்தால் தான், நாம் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அது என்ன மாற்றம்? அதாவது இன்னும் சொல்லப்போனால், நான் வாழ்க்கையில் அனுபவித்து கண்டுகொண்ட மாற்றம். நான் வந்து என் கூட வேலை பார்க்கும்போது, நான் எல்லா சப்ஜெக்டும் நல்லா படிப்பேன். படிச்சுட்டு என் கூட வேலை பார்க்கும்போது, என் கூட ஒருத்தர் ரொம்ப பிரமாதமா வெற்றி பெற்றவர்ன்னு வச்சுக்கோங்களேன், வேலை பார்த்தாரு. அ நான் வந்து இன்ஜினியரிங்ல வேலை பார்த்துட்டுருக்கேன். அவர் வந்து அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துட்டுருக்காரு. அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்ததுனால, அவர் வந்து நெறைய வெளிநாடுகளுக்கு போனாரு. அ உள்நாட்டுக்கும் வந்தார். இங்க இன்னைக்கு ஒரு கம்பெனி வச்சு பெரிய லெவல்ல கோயம்பேடுல வந்து ஒரு பெரிய அ க இது மாரி எஸ்டாப்ளிஷ்மென்ட் மாரி ஆரம்பிச்சு, ரொம்ப அருமையா சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ் நடத்திட்டு இருக்காரு. அதுக்கு அவர் வந்து ஒரு பிசினஸ் ஆன்ட்ரப்ரனரா மாறும்பொழுது, நானும் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு, இந்த 2 பேரும் ஒரே கம்பெனில இருந்தோம். அப்ப வந்து நாங்க 2 பேரும் வந்து எப்படியாவது வெளியில போயிட்டு வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்றெல்லாம் கூட பேசிப்போம். அப்ப வந்து எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கேப்ஷன் ஒண்ணு தெரியும். அ ஷிப்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? அ பயங்கர மிகப்பெரிய கப்பல்கள் எல்லாம் வந்து ஷிப்ஸ் ஆர் நாட் பில்ட் டூ பி இன் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது துறைமுகத்திலேயே கட்டி வைப்பதற்காக கப்பல்கள் கட்டப்படவில்லை. ம். அதாவது கப்பல் என்றால் வாழ்க்கையில் வெளியே கடலுக்குள் செல்ல வேண்டும். சூறாவளியை பார்க்க வேண்டும். எல்லாவற்றையும் தாங்க வேண்டும். பயணம் செய்ய வேண்டும். அந்த கஷ்டங்களை எல்லாம் தாண்டி. அதற்குத்தான் கப்பல் இருக்கிறது. கப்பல் துறைமுகத்தில் இருந்தால் சேஃப் தான். நோ டவுட். அதுக்காக கப்பல வந்து நம்ம துறைமுகத்திலேயே வச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா? இதுதான் வாழ்க்கையின் வெற்றி பெற வேண்டிய ரகசியம். என்னன்னா, நீங்க வீட்டுக்குள்ளேயே இருந்தீங்க, அப்பாவுடைய பணத்திலேயே வாழ்க்கைய ஓட்டுறீங்க அப்டின்னா, நம்ம ரொம்ப ரொம்ப சேஃப் தான். பட் நம்ம அதுக்காக படைக்கப்படல. நாம வந்து பயணம் செய்வதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். தைரியமாக வெளியே செல்வதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இ இன்னும் சொல்லப்போனா, இந்த தைரியத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் கேளுங்க. பர்ன் யூர் ஷிப்ஸ்ன்னு ஒருத்தர் சொல்லுவாரு. பிஜாரோன்னு ஒருத்தரு. அ தென் அமெரிக்காவ பிடிச்சாரு அவரு. 500 பேர வச்சுக்கிட்டு, தென் அமெரிக்காவ மயன்ஸ் அப்போ ஆட்சி பண்ணிட்டு இருக்க அந்த ஆஸ்டெக்ன்னு அந்த சிவிலைசேஷன் இருக்கும்போது, தென் அமெரிக்காவ பிரிக்கும்போது, அவர் என்ன பண்ணாருன்னா, நேரா தென் அமெரிக்கா போன உடனேயே, அங்க இருந்தது மொத்தம் 500 பேரு. அந்த அந்த 50,000 கோடி பேர் உள்ள ஒரு ஊரையே நாட்டையே ஜெயிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார் இந்த மனிதர். அதுக்கு காரணம் ஒன்று வேற. விடுங்க. இந்த நாட்ட கொள்ளையடிக்கணுமோ, இல்ல மதத்த பரப்பணுமோ என்னவோ இருக்கட்டும். பட் இவருடைய நோக்கத்த பாருங்க. அத நிறைவேறணும்னா என்ன பண்ணாரு, வந்து இறங்கின உடனேயே அந்த கப்பலெல்லாம் எரித்து விடுங்கள் அப்டின்ட்டாரு. நம்ம ஊருக்கு வந்தது. ஐரோப்பாலேருந்து இங்க வந்த கப்பல்லாம் எரிச்சிருங்க அப்டின்ட்டாரு. அப்படியே ஷாக். ஆமா எரிச்சா நீ என்ன பண்ணுவ? திரும்ப வீட்டுக்கு போணும், வீட்டுக்கு போணும்னு தான் இருப்ப. அத எரிச்சுட்டேன்னா உனக்கு போறதுக்கு ஆப்ஷனே கிடையாது. ஒண்ணு நீ ஜெயிக்கணும், இல்ல இங்க சாவணும். இதான் உன் ஆப்ஷனா இருக்கணும். நானும் ரெடி. அதனால வந்து பர்ன் த ஷிப்ஸ் அப்டின்ட்டு ஒரு கான்செப்ட் ஒண்ணு கண்டுபிடிச்சாரு. அந்த மாதிரி வெளியூர் போறவங்கலாம் வந்து இந்த பர்ன் த ஷிப்ஸ் கான்செப்ட்ட வச்சுட்டு இருந்தீங்கன்னா, வாழ்க்கையில ரொம்ப பெரிய முன்னேற்றம் அடைந்து விடலாம். அவர் கிட்டத்தட்ட என் நண்பர் அந்த பர்ன் த ஷிப்ஸ் கான்செப்ட் தான். மயன்மார்க்லாம் போனாரு. இன்னைக்கு ஜெயிச்சு பெரிய லெவலுக்கு வந்துட்டாரு. நான் வந்து பாம்பேக்கு போனேன். அங்க போயிட்டு ஐய்யய்யோ! நான் திரும்ப மெட்ராஸ் என்ன ஒரு ஆனா அற்புதமான வாழ்க்கை. காலையில எழுந்து ஓடணும். அது எந்திரம் மாரி இருக்கும் வாழ்க்கை. ஆனால் பணம் இத போல பல மடங்கு பணம் சம்பாதிக்கும் ஒரே நகரம் இந்தியாவில் பம்பை தான். நான் மும்பைக்கே திரும்ப வந்து விட்டேன். ஆனா வெளிநாடுகள் எல்லாம் சென்று அந்த மோசமா பயங்கரமான கஷ்டமான கிளைமேட்லாம் சர்வை பண்ணி இன்னைக்கு அவர் வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா இருக்காருன்னா, அந்த பர்ன் த ஷிப்ஸ் கான்செப்ட் தான். திரும்ப வர்றதுக்கு ஒண்ணும் ஆப்ஷன்ஸே கிடையாது எனக்கு. இந்த இதுல போறாங்க இல்லையா? இப்போ ஒரு பம்பாய்ல போயிட்டு ஒருத்தர் இந்த தோசை போட்டு ஜெயிச்சாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு திரும்ப தமிழ்நாட்டுக்கு வரதுக்கு யாருமே கிடையாது. நான் ஒரு அனாதை. அங்க போனேன், போராடினேன், கடை வாசல்ல நின்னேன், இன்னைக்கு ஜெயிச்சேன். இன்னைக்கு மும்பைல வந்து நான் ஒரு பெரிய பணக்காரன். இங்க குடும்பம் வந்துருச்சு, வீடு வந்துருச்சு எல்லாம். என்ன கான்செப்ட்னா, நம்ம திரும்ப போறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்படின்ட்டு இருந்துகிட்டே இருந்தாலே, நீங்க அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அந்த ஆப்ஷன்ஸ் தான் கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த பிசினஸ்ல நம்ப தோத்தாலும்,
வேலைக்கு போயிடலாம், வீட்ல அப்பா இருக்கார். இந்த கான்செப்ட்ட வச்சுக்காம தைரியமா ஜெயிக்கணும். சரி ஜெயிக்கிறது அது மட்டும் இந்த தைரியம் மட்டும் பத்தாது. பிளானிங் வேணும். ஸோ, அதனால் நான் சொல்ல வருகிறேன். இந்த கல்வி திட்டத்தில் என்ன குறை என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இப்ப இங்கிலீஷ் படிக்கிறோம், மேத்ஸ் படிக்கிறோம், சயின்ஸ் படிக்கிறோம், ஹிஸ்ட்ரி படிக்கிறோம், ஜியோகிராஃபி படிக்கிறோம், தமிழ், இங்கிலீஷ் எல்லா லாங்குவேஜஸ்லாம் படிக்கிறோம். ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம என்ன படிக்கிறது இல்ல அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்டைஸ். அதாவது நிதியை எப்படி கையாள்வது, பணத்தை எப்படி கையாள்வது, பணத்தை சேமிப்பது எப்படி, பணத்தை வைத்துக்கொண்டு வாழ்க்கையை நடத்துவது எப்படி. ஏனென்றால் இப்ப இருக்கிற கல்வி திட்டம் எல்லாம் அந்த காலத்து கல்வி திட்டம். அந்த காலத்துல பணம் தேவைப்படல. எல்லாம் வெறும் இதுதான். ஏன்னா அரிசி எல்லாம் இலவசம். சோழர் காலத்துலலாம் பணம்லாம் இல்ல. அப்படியே எல்லார் வீட்லயும் அரிசி இருக்கும், எல்லார் வீட்லயும் மாம்பழம் இருக்கும், எல்லார் வீட்லயும் கீரை இருக்கும். இப்ப அப்படி இல்லையே. நீங்க என்ன வீட்டு வாசல்ல மாடா இருக்கு? ஒண்ணும் கிடையாது. எல்லாம் காசு குடுத்து தான். தண்ணிய கூட காசு குடுத்து வாங்கலாம். இன்னும் சொல்லப்போனா காத்த கூட நம்ம காசு குடுத்து வாங்க வேண்டிய நிலைமைக்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இப்படி இருக்கும்பொழுது எல்லாவற்றிற்கும் பணம் தான் குடுத்தாக வேண்டும் என்றால், அந்த பணத்தை கையாள்வதற்கு நமக்கு ஒரு பெரிய மாஸ்டரி ஒண்ணு வேணும். இத வந்து ஸ்கூல்லலாம் சொல்லி தர்றதே கிடையாது. இன்னும் சொல்லப்போனா, அவர் அக்கவுண்ட்ஸ்ல இருந்ததுனால ஒண்ணும் நம்ப மாட்டீங்க. நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். இன்ஜினியரிங்ல ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்கு. அதாவது என்ன அப்டின்னா, அ இது கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மென்ட்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அதுல மட்டும் தான் ஒரு நீங்க வந்து எப்படி வந்து ஒரு ஈவன் ஒரு என்ன சொல்றது? ஒரு பேங்க்ல செக் போடுறது எப்படி? பேங்க்ல அக்கவுண்ட் ஓப்பன் பண்றது எப்படி? ஒரு ஆன்டர்பிரினியரா இருந்துகிட்டு கரண்ட் அக்கவுண்ட்னா என்ன? சேவிங்ஸ் அக்கவுண்ட் இது கூட தெரியாது. நிஜமா சொல்றேன். இன்னி வரைக்கும் பேங்க் அந்த காலத்துல செக்ல கையெழுத்து போட தெரியாத பீப்பிள் இருந்தாங்க. பேங்க்ல போயிட்டு எப்படி அக்கவுண்ட் ஓப்பன் பண்றதுன்னு தெரியாத மக்கள் இருந்தாங்க. பேங்க்ல போயிட்டு எப்படி வந்து நம்ம வந்து அ ஒரு பணத்த சேமித்து லோன் எடுக்கிறது எப்படி? ஒரு நம்மகிட்ட எல்லா திறமையும் இருக்கும். ஆனா அந்த திறமைய யூஸ் பண்ணி எப்படி ஒரு பேங்க்ல போயிட்டு ஒரு மேனேஜர் அப்ரோச் பண்ணி ஐ வாண்ட் அன் எஜுகேஷன் லோன். எனக்கு வந்து நான் சொந்தமா தொழில் தொடங்கறதுக்கு டிக்ல லோன் குடுக்குறாங்கன்னா, அந்த லோன் அவைல் பண்ண கூட தெரியாது. பெண்களுக்கு எத்தனையோ லோன் இருந்தது. பெண்களால போய் அந்த அளவுக்கு அவங்களுடைய என்ன ரீசன் அப்டின்னா, பெண்கள் வந்து இலவசம் குடுக்குறாங்கன்னா போய் கியூல நிப்பாங்க ரேஷன் கடைக்கு. ஆனா பேங்க்குக்கு போயிட்டு அந்த லோன வாங்க கூட தெரியாது. என்ன காரணம்னா, அந்த கல்வி இல்லை. எங்க யாருக்குமே அந்த கல்வி இல்லை. அந்த கல்வி மட்டும் இருந்திருந்தால், நாங்கள் எல்லாம் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிச்சிருப்போம். அதாவது என்னன்னா, நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, உங்க கையில ஒரு நிதி இருக்கு அப்டின்னா, அந்த நிதியில 50% சேமிப்புக்கு ஒதுக்குங்க. 50% வச்சு தான் புதுசா நீங்க அடுத்த இதுக்கு ப்ராஜெக்ட்க்கு போணும். ஒரு பணத்த நீங்க இதுக்கு வாங்கினீங்கன்னா, அதுக்கு தான் செலவு பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு கட்டடம் கட்டுற தொழில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முக்காவாசி பேர் ஏன் வந்து வீடு கட்டும்போது நஷ்டம் அடைகிறார்கள் என்றால், நீங்கள் கொடுக்கும் பணம் இருக்கிறது அல்லவா? அந்த பணத்தை வாங்குற கான்ட்ராக்டர் என்ன பண்ணுவாரு, அந்த பணத்த அதுக்காக செலவு பண்ண மாட்டாரு. உங்ககிட்ட முதல்ல அட்வான்ஸ் வாங்கிட்டு அவரு நேரா வீட்ல கொண்டு போயிட்டு பொண்டாட்டிக்கு நகை வாங்கி குடுப்பார், கல்யாணம் முடிப்பார், இல்ல வேற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு பூஜை போடுவார். இப்படி என்ன உடனே என்ன பண்ணுவாரு, அந்த லாபத்துல பார்த்துக்கலாம். நெறைய பணத்த வாங்குவாரு. அந்த நீங்க உங்ககிட்ட நான் சார் கல்லு வாங்கணும்னு சொல்லி வாங்கின பணத்தை, அவர் கற்கள் வாங்குறதுக்கு மட்டும் வச்சிருந்தாருன்னா, கண்டிப்பா அவருக்கு லாபம் கிடைச்சிருக்கும். அவர் வேற இதுல போட்டுறதுனால, அவருக்கு லாபம் கிடைக்காது. உடனே என்ன பண்ணுவாரு, உங்ககிட்ட நெறைய எக்கச்சக்கமா பணம் வாங்க ஆரம்பிச்சுருவாரு. அப்புறம் தான் நீங்க கடைசில தான் தெரியும். எந்த பில்டரும் கடைசில ஆரம்பிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உறவுகள். இதுவரைக்கும் பில்டிங் முடியும்போது ஒரு கான்ட்ராக்டரும், ஒரு ப ஓனரும் சந்தோஷமா பிரிஞ்சதே கிடையாது. இவரு அவர குறை சொல்லுவார், இவரு அவர குறை சொல்லுவார். மோஸ்ட்லி குறை வந்து கான்ட்ராக்டர் கிட்ட தான் இருக்கும். எக்கச்சக்கமா குடுத்துட்டேன். பேசினது ஒண்ணு, கடைசில இவ்வளோ வாங்கிட்டாங்க. காரணம் என்னன்னா, நீங்க அட்வான்ஸ் வாங்கினீங்க. தப்பு இல்ல. அட்வான்ஸ் வாங்குறது தப்பு இல்ல. வாங்கின அட்வான்ஸ எதற்காக வாங்கினோமோ, அதற்காகத்தான் செலவு செய்ய வேண்டும். அது மாதிரி வீட்ல பட்ஜெட் போடும்போது, நாளைக்கு இதுக்கு தான் இருக்கு அப்டின்னா, அந்த பணத்த எடுத்து என்ன பண்ணுவாங்க இவங்க, அம் என்டர்டெயின்மென்ட் இல்ல இன்னைக்கு தேதிக்கு சும்மா அதுல அடுத்தது வரும். நாளை ஒன்று வரும் என்று எதையோ ஒன்று கணக்கு நம்ம ஒரு நம்பிக்கையில என்ன பண்றோம், இப்ப இருக்கிற அத செலவு பண்றதுல தான் டேஞ்சர். நாளை வருங்கிறது நிச்சயம் கிடையாது. கையில இருக்கிறது மட்டும் தான் இது. இந்த பணம் நாளை நான் இதற்கு தான் வைத்திருக்கிறேன். இதை நான் செலவு செய்ய முடியாது. எடுக்க முடியாது. இல்ல நீங்க இத செலவு பண்ணுங்க. நாங்க லோன் தர்றோம். இல்ல லோன் தந்தா என்னால கட்ட முடியுமா? ரீபே பண்ற அளவுக்கு எனக்கு வருமானம் இருக்குதா? இஎம்ஐ எவ்வளோ? இன்ட்ரெஸ்ட்னா என்ன? இதுனா என்ன? அதுனா என்ன? இதெல்லாம் கேட்கிற ஃபினான்ஷியல் அறிவு இருக்க வேண்டும். எல்லோருக்கும் இருக்க வேண்டும். அப்படி இல்லாத காரணத்தினால தான் நான் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்கள் பட்டேன். அவர்கிட்ட கூட சொல்வேன். நான் இன்னைக்கு எல்லா அறிவும் இருந்து ஃபினான்ஷியல் அறிவு இல்லாதனால தான் நான் வந்து இன்னைக்கு ரொம்ப
பல பிரச்சனைகளை சந்திச்சேன் வாழ்க்கையில. எத்தனையோ எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பணத்தை கையாளுறது எப்படி என்று தெரியாதுதான். இதை ஆனா ஒரு சில பேர் மட்டும் பண்றாங்கன்னா, அதுக்கு அவங்களுக்கு ஜீன்லயே இருக்கும். அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டா இருப்பாரு. ஒரு பெரிய கடை நடத்தியிருப்பாரு. எப்படி அந்த பணத்தை வந்து எந்த டயத்துல வருமோ, அந்த டயத்துல சம்பாதிச்சு, அந்த எப்படி கரெக்ட்டாக நிறுத்தி, எப்படி அதுக்காக செலவு பண்ணாம கருமையா இருக்க சொல்ல வரல. கரெக்ட்டாக செலவு செய்து, கரெக்ட்டா இருக்கணும். அதுதான் அந்த மெச்சூரிட்டி இருக்கிறவங்க வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டே போவாங்க. அந்த மெச்சூரிட்டி இல்லாதவங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும், கடைசியில சம்பாதிச்ச பணம் அத்தனையும் இழந்துருவாங்க. சினிமாக்காரங்கலாம் பார்க்குறோம் இல்லையா? இதே நீங்க மற்ற இவங்க பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பாருங்க. நான் ரட்டன் டாட்டா ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சொன்னேன். அம்பானிங்கிற ஒரு ட்ரேடர்ன்னு சொன்னேன். இண்டஸ்ட்ரியலிஸ்ட்க்கும் ட்ரேடருக்கும் வித்தியாசம் என்னன்னா, இவங்க வந்து ரொம்ப கால்குலேஷன்ஸ்லாம் போடுவாங்க. படிப்பை யூஸ் பண்ணுவாங்க. இவங்க வந்து கேம்பிள் மாதிரி ஆடிக்கிட்டே இருப்பாங்க பணத்தை வச்சுக்கிட்டு. இந்த கேம்பிளிங் வேலையெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றால், நம்ம உழைச்சு சம்பாதிக்கிற காசு, இந்த காசை ரொம்ப பார்த்து பார்த்து செலவு பண்ணணும். நம்ம பசங்களுக்கும் இதை சொல்லிக் கொடுக்கணும். வீட்டில் நிறைய பேர் அப்பா அம்மா சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது அதில் தான் அவர்கள் ஜெயித்து வருகிறார்கள். அப்பா அம்மா சொல்வதை வைத்துக் கொண்டு தான். மற்றபடி ஸ்கூலில் ஒன்றுமே சொல்லித் தரதில்லை. ஃபினான்ஷியல் இது ஈவன் இன்ஜினியரிங்கில் தேவையான இடத்தில் கூட அதிகமாக ஒரே ஒரு சப்ஜெக்ட் சொல்லித் தருவாங்க, அது பத்தாது. அக்கௌண்ட்ஸில் சொல்லித் தராங்க, ஃபினான்ஸில் இப்போ எம்பிஏல சொல்லித் தராங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு வந்து வெறும் ஃபினான்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு பிரயோஜனம் இல்லை. தொழிலும் தெரிய வேண்டும், அதே நேரத்தில் அந்த தொழில் மூலம் வருகின்ற லாபத்தில் வைத்திருக்கின்ற நிதியை எப்படி நாம் கையாள்வது என்று தெரிந்திருக்க வேண்டும். அந்த நிதியும் வந்து நம்ம ஈவன் எந்த நேரத்தில் அது நல்ல நீங்க மெச்சூர்டா இருக்கும்போது உங்ககிட்ட பணம் வரணும். இம்மெச்சூர்டு காலத்துல 10 வயசுல உங்களுக்கு ஒரு பெரிய சொத்து வந்தா கூட நீங்க 6 வயசுல உங்களுக்கு சுக்கிரதசை அடிச்சா நீங்க சாக்லேட்டா சாப்பிட்டு முடிச்சு போயிடுங்க. 10 வயசுல அடிச்சாலும் வேஸ்ட். 18 வயசுல அடிச்சா இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு அதே ஒரு கல்யாணமாகி மெச்சூர்டான ஒரு டயத்துல வந்து உங்களுக்கு அந்த பணம் வரும்போது அதோடைய அருமை தெரிந்து ஆஹா! அந்த மாதிரி டைமிங்ல வரும்பொழுது அந்த டைமிங்ல வரணும். அது மாதிரி அதே மாதிரி நம்ம பசங்களுக்கும் அந்த எப்பொழுது வந்தாலும் இது நாளை என்பது நிச்சயம் கிடையாது. அதனால் இதில் இவ்வளவு சேமிக்க வேண்டும், இவ்வளவு செலவு பண்ண வேண்டும், இதை எந்த காரணத்தில் கொண்டும் இதுதான் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்டைஸ்ன்னு நான் சொல்றேன். எப்படி நம்ம ரொட்டேட் பண்றோம், எப்படி நம்ம வாழ்க்கையில மேல இந்த பணத்தை ஹவ் டு ஹேண்டில் மணி வைஸ்லி. லீவரேஜ்னு ஒண்ணு இருக்கு. எல்லா வேலையும் நம்மளே இழுத்து போட்டு செய்யாம நம்ம 2 பேரை வச்சு செஞ்சா அதான் லீவரேஜ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அமெரிக்கால புக்ஸ் போடுறாங்க. ரிச் டாட் புவர் டாட்ன்னு ஒரு புக் நான் படிச்சிருக்கேன். அந்த படிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அந்த புக்கு நம்ம இந்தியாவுக்கு ஒத்து வரலைனாலும் அது போன்ற புத்தகங்களை எல்லாம் ஒரு நான் டீட்டெயில் படிக்கிறோம் பார்த்தீங்களா? காந்தியை பற்றி, நேரு அந்த மாதிரி ஸ்கூல்ல படிக்க வைக்கணும். அதுதான் நான் சொல்ல வரேன். கல்வி திட்டத்தில் மாற்றம் என்று நான் சொல்லுவது என்னவென்றால், இந்த ரிச் டாட் புவர் டாட் மாதிரி புஸ்தகங்கள், ஃபினான்ஷியல் ஹவ் டு பி ஃபினான்ஷியலி சக்ஸஸ், ஹவு டு ரீச் இந்த மாதிரி ஹவு டு இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் கார்னகி புக்ஸ் எல்லாம் இருக்கு யூஎஸ்ல. செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ் இருக்குல்ல, யூஎஸ் இன்னைக்கு முன்னேறினதுக்கு காரணமே உலகத்திலேயே அதிகமாக சுய முன்னேற்ற புத்தகங்கள் படிப்பது அமெரிக்கர்கள் என்று ஒரு சர்வே சொல்லுகிறது. கம்மியா வந்து நம்ம ஜோசிய புத்தகத்தையும் சமையல் புத்தகத்தையும் இப்போ கூட என் வீடியோவெல்லாம் யாருமே பார்க்கறது இல்லை. இதே நான் ஒரு நடிகையை பற்றி பேசினேன்னா 1000 பேர் பார்ப்பான். இன்னைக்கு 20 பேர் 30 பேர் கூட ஆனாலும் ஒரு நம்பிக்கையில நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் என்னுடைய வீடியோவை பார்ப்பாங்க ஜனங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில போட்டுக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து வாழ்க்கையில வந்து முயற்சிகளை விடக்கூடாது. அதே நேரத்தில் வைஸ் எல்லாமே வந்து வைஸா நம்ம விஸ்டம்னு சொல்லுவாங்க. நாலேஜோட விஸ்டம். அந்த விஸ்டம்ங்கிறது பண விஷயத்தில் மிக மிக முக்கியம். நேர்மையாக சம்பாதிக்க வேண்டும், நேர்மையாக லாபம் எடுத்து அந்த நேர்மையான பணத்தை சேமித்து நேர்மையான முறையில் அடுத்த சந்ததிகளை வளர்த்து நேர்மையான முறையில் நிறைய பணம் ஈட்டி நாட்டுக்கு வளம் சேர்ப்பு. இதுதான் நான் சொல்ல வரேன். இதெல்லாம் வந்து எப்பன்னா இதுக்குன்னு ஒரு கல்வி இருக்க வேண்டும். எதுக்கோ கல்வி வேணுன்றான். அதுக்கெல்லாம் அந்த மாதிரி நான் சொல்ல, எல்லாத்துக்கும் கல்வி இருக்கட்டும், அதை பத்தி ஆட்சேபணம் இல்லை. பட் ரொம்ப முக்கியம், ஏன்னா இதுக்காக தான் இப்ப படிக்கிறோம். நம்ம பணம் சம்பாதிக்கிறது தான் படிக்கிறோம்னா அப்போ வந்து அதுக்கு தான அந்த நிதியை எப்படி கையாள்வது என்பற கல்வி மிக மிக அவசியம். இது இன்னும் சொல்ல போனால் கல்வி பாடத்திட்டத்திலேயே சேர்க்க வேண்டும். இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வருகின்ற முக்கியமான விஷயம். ரொம்ப நன்றி. வழக்கம் போல் சொல்வதை தான் சொல்லுகிறேன். என்னுடைய வீடியோவை பார்த்து லைக் பண்ணுங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வந்து நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும், நிறைய என்கரேஜ் பண்ணணும். தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பார்த்ததற்கு நன்றி. தொடர்ந்து என்னுடைய காணொலியை பாருங்கள். மிகவும் நன்றி.